Hello everyone, welcome to our spot. Do you know what we are going to learn today's session? Yes, should. Should பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடல் வெர்ப். Should, should not, should have, should not have, should be, should not be, should have had. ஸோ இது எல்லாத்துக்கும் உண்டான மீனிங் என்ன, அதை நம்ம எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷுட் அண்ட் ஷுட் நாட். ஒரு விஷயத்தை நீ பண்ணதை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஷுட் பார்ப்போம். ஷுட் அப்படி சொல்லும்போது ஒரு விஷயத்தை நீ பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் கெட் அ ஹேர் கட். யூ ஷுட் கெட் அ ஹேர் கட். நீ முடி வெட்டணும். நீ முடி வெட்டணும். யூ ஷுட் கோ தேர். யூ ஷுட் கோ தேர். நீ அங்கே போகணும். யூ ஷுட் டூ தட். யூ ஷுட் டூ தட். நீ அந்த வேலையை பார்க்கணும். நீ அந்த ஒர்க்கை பண்ணணும். யூ ஷுட் அப்ளை ஃபார் தட் ஜாப். யூ ஷுட் அப்ளை ஃபார் தட் ஜாப். நீ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி ஆகணும். நீ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் ஒன் ஷுட் நாட். ஷுட் நாட் அப்படின்னு வரும்போது ஒரு விஷயத்தை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் நாட் கோ தேர். யூ ஷுட் நாட் கோ தேர். நீ அங்கே போகக்கூடாது. நீ அங்கே போகக்கூடாது. இதுக்கு திரும்பி நீங்கள் ரிப்ளை கேட்குறீங்க, நான் எதுக்காக அங்கே போகக்கூடாது? ஒய் ஷுடன்ட் ஐ கோ தேர். ஒய் ஷுடன்ட் ஐ கோ தேர். இது கொஸ்டின் சென்டென்ஸ்னால சப்ஜெக்ட் வந்து பின்னாடி போயிடுச்சு. ஷுட் வந்து ஷுட் நாட் வந்து முன்னாடி வந்துடுச்சு. ஒய் ஷுடன்ட் ஐ கோ தேர். நான் ஏன் அங்கே போகக்கூடாது? யூ ஷுடன்ட் ட்ரிங்க் ஸோ மச். யூ ஷுடன்ட் ட்ரிங்க் ஸோ மச். நீ ரொம்ப அதிகமாக குடிக்கக்கூடாது. உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ ரொம்ப அதிகமாக குடிக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் மணி. யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் மணி. நீ உன்னோட பணத்தை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. நீ உன்னோட பணத்தை வேஸ்ட் ஆக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் லிசன் ஹிம். யூ ஷுட் நாட் லிசன் ஹிம். நீ அவன் சொல்கிறத கேட்கக்கூடாது. அவன் உனக்கு நல்லது சொல்லலை, கெட்டது சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீ அவன் சொல்கிறத நீ கேட்கக்கூடாது. யூ ஷுட் நாட் லிசன் ஹிம். அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷுட் ஹேவ் அண்ட் ஷுட் நாட் ஹேவ். இதோட அர்த்தம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்சு போன்ற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கரண்ட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்லும்போது நான் அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கணும் ஆனால் நான் பண்ணலை அப்படி சொல்லும்போது ஐ ஷுட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதே ஷுட் நாட் ஹேவ் அப்படின்னு வரும்போது நான் அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வரும்போது ஷுட் நாட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஷுட் ஹேவ் கான் வித் ஹிம். ஐ ஷுட் ஹேவ் கான் வித் ஹிம். நானும் அவங்க கூட போயிருக்கணும். நானும் அவங்க கூட போயிருக்கணும் ஆனால் நீங்கள் போகல. நீங்கள் சொல்கிறீங்க நானும் அவங்க கூட போயிருக்கணும். ஐ ஷுட் ஹேவ் லிசன்ட் ஹிஸ் அட்வைஸ். ஐ ஷுட் ஹேவ் லிசன்ட் ஹிஸ் அட்வைஸ். நான் அவனோட அட்வைஸை கேட்டிருக்கணும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இன்னொன்று இருக்குது. இந்த ஷுட் ஹேவுக்கு அடுத்தும் ஷுட் நாட் ஹேவுக்கு அடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா V3 வெர்பாக இருக்கும். இடி ஃபார்மில் இருக்கும். முடிஞ்சு போனால் பாஸ்ட் டென்ஸ் வெர்பாக இருக்கும். ஓகேங்களா? ஐ ஷுட் ஹேவ் டேக்கன் அம்ப்ரெல்லா வித் மீ. ஐ ஷுட் ஹேவ் டேக்கன் அம்ப்ரெல்லா. நான் கொடையை எடுத்துகிட்டு வந்திருக்கணும். நான் கொடையை எடுத்துகிட்டு வந்திருக்கணும் ஆனால் நீங்கள் கொடையை எடுத்துகிட்டு வரல. நீங்கள் சொல்கிறீங்க நான் கொடையை எடுத்துகிட்டு வந்திருக்கணும். யூ ஷுட் ஹேவ் செட் டு மீ. யூ ஷுட் ஹேவ் செட் டு மீ. நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும். நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும். யூ ஷுட் ஹேவ் இன்ஃபார்ம்ட் டு மீ சூனர். யூ ஷுட் ஹேவ் இன்ஃபார்ம்டு டு மீ சூனர். நீ என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும். ரொம்ப சீக்கிரமாக என்கிட்ட சொல்லியிருக்கணும். இது ரொம்ப லேட்டாக சொல்லியிருக்க அப்படின்றது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷுட் நாட் ஹேவ். ஷுட் நாட் ஹேவ்னு வரும்போது நான் அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் அந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு வரும்போது ஐ ஷுட் நாட் ஹேவ் செய் தட். ஐ ஷுட் நாட் ஹேவ் செய்ட் தட். நான் அதை சொல்லியிருக்கக்கூடாது. நான் அதை சொல்லியிருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஹேவ் அக்ரீடு தட். ஐ ஷுட் நாட் ஹேவ் அக்ரீடு தட். நான் அந்த விஷயத்துக்கு ஒத்துட்ருக்கக்கூடாது. நான் அந்த விஷயத்துக்கு நான் வந்து அக்ரி பண்ணியிருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஹேவ் ட்ராக்டு யூ இன்டு திஸ். ஐ ஷுட் நாட் ஹேவ் ட்ராக்டு யூ இன்டு திஸ். நான் உன்னை இந்த விஷயத்துக்குள்ளே இழுத்துட்டு வந்திருக்கக்கூடாது. நான் உன்னை இந்த விஷயத்துக்குள்ளே இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்துட்டு வந்திருக்கக்கூடாது. ஐ ஷுட் நாட் ஹேவ் கேவ் யூ தட். ஐ ஷுட் நாட் ஹேவ் கேவ் யூ தட். நான் அதை உங்ககிட்ட கொடுத்துருக்கக்கூடாது. நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கு
அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஷுட் பி அப்படி சொல்லும்போது இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது அப்படி சொல்கிறதுக்கு. பி அப்படின்றபோது சப்ஜெக்டை குறிக்கிறது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போது டு யூ திங்க் ஹீ ஷுட் பி பனிஷ்ட்? டு யூ திங்க் ஹீ ஷுட் பி பனிஷ்ட்? அவன் தண்டிக்கப்பட வேண்டும்னு நீ நினைக்கிறியா? அவன் செஞ்ச தப்புக்கு அவனை தண்டிக்கணும், பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நீ திங்க் பண்ணுறியா? ஹீ ஷுட் பி அரைவ்டு நவ். ஹீ ஷுட் பி அரைவ்டு நவ். அவன் இந்த நேரத்துக்கு இப்போது இங்கே வந்திருக்க வேண்டும். இந்த நேரத்துக்கு இப்போது இங்கே வந்திருக்க வேண்டும். ஐ ஷுட் பி தேர் நவ். ஐ ஷுட் பி தேர் நவ். நான் இப்போது அங்கே இருக்கணும். நான் இப்போது அங்கே இருக்கணும். யூ ஷுட் பி ஹியர் வித்தின் 10 minutes. யூ ஷுட் பி ஹியர் வித்தின் 10 minutes. நீ இன்னும் 10 நிமிஷத்தில் இங்கே இருக்கணும். நீ இன்னும் 10 நிமிஷத்தில் இங்கே இருக்கணும். யூ ஷுட் நாட் பி தேர். யூ ஷுட் நாட் பி தேர். நீ அங்கே இருக்கக்கூடாது. நீ அங்கே இருக்கக்கூடாது, அங்கேருந்து போ அப்படி சொல்கிறதுக்கு. அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஷுட் ஹேவ் ஹேட். ஷுட் ஹேவ் ஹேட். இது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷுட் ஹேவ் அண்ட் ஷுட் நாட் ஹேவ், இதோட மீனிங் தான் அப்படியே இதுக்கு வரும். என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு பழைய விஷயத்தை நம்ம பேசும்போது, ரொம்ப முடிஞ்சு போய் ரொம்ப ஒரு பழைய விஷயமா இருக்கும், அதை நம்ம வந்து பேசும்போது ஷுட் ஹேவ் ஹேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஷுட் ஹேவ் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு கரண்ட்டில் இருக்க ஒரு சுச்சுவேஷனை, கரண்ட்டில் இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், ஷுட் ஹேவ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் தென் மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அண்ட் தென் ஸ்டே வித் ரெஸ்பெக்ட். ஓகே, பை.